21 மே 2026 பாஸ்கா காலத்தின் 7ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்த்து பார்த்து வேண்டியவை: தந்தையை, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோர்க்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளம் நான் உம்முள்ளம் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நீங்கள் செய்ய போகின்ற அனைத்திலும் இறைவனுடைய பிரசன்னமும் கொண்டாடப்படுகின்ற அனைத்து பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களை, வணக்கம் மாதத்தினுடைய 21வது நாளில் மரியன்னையினுடைய தூய மரியாதையை பற்றி சிந்திப்போம். மரியன்னை ஆண்டவரை உயர்த்தினார். அவர் ஆண்டவரை மதித்தார். வழிபாட்டில் சிறந்து விளங்கினார். வழிபாட்டில் ஒவ்வொரு முறையும் இறைவனோடு உறவை புதுப்பித்தார். மரியாதையுடன் இறைவனுக்கு முன்பாக இருந்தார். இந்த அடிப்படையில் நாமும் இறைவனுக்கு முன்பாக நல் மரியாதையுடன் ஆண்டவரை அணுகி அவரை வழிபடுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை நோக்கி செல்லும் வரியில் தமது இதயத்தின் ஆழத்திலிருந்து தந்தை இறைவனிடம் எழுப்பிய உன்னதமான ஜெபம். தொடர்ந்து இந்த முதன்மை குருத்த ஜெபத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். மரணத்தின் நிழல் தன் மீது விழவிருக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இயேசு தன்னை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக தன் சீடர்களை பற்றியும் வருங்காலத்தில் அவர் வழியாக நம்ப போகின்ற ஒவ்வொரு நபர்களை பற்றியும் நம்மை பற்றியும் கவலைப்படுகிறார். நமக்காக உருகி செபிக்கிறார். இந்த நற்செய்தி நமக்கு தரும் முதல் பெரிய ஆறுதல் என்னவென்றால், இயேசுடைய ஜெப வட்டத்தில் நாமும் இருக்கிறோம் என்பதுதான். தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவும் வேண்டுகிறேன் என்று இயேசு கூறுகின்ற பொழுது, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று இந்த ஆலயத்தில் இந்த காணொலியில் ஜெபிக்கின்ற உங்களையும் என்னையும் அவருடைய மனதில் நினைத்து ஜெபிக்கின்றார். நாம் யாரும் தனித்து விடவில்லை, ஆண்டவரின் ஜெபத்தினால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள்ளே எழ வேண்டும். இயேசு இந்த ஜெபத்தில் தந்தை இறைவனிடம் வைக்கும் ஒரே முதன்மையான வேண்டுதல் அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக என்பதுதான். இந்த ஒன்றிப்பு ஏதோ ஒரு சங்கத்தின் உறுப்பினர் ஒன்று கூறி அமர்வது போன்ற மனித அளவிலான ஒற்றுமை அல்ல. இதற்கு இயேசு கொடுக்கும் இலக்கணம் மிக ஆழமானது.
தந்தையே, நீர் என் உள்ளம் நான் உள்ளம் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார். அதாவது திரித்துவ இறைவனுடைய தெய்வீக அன்பின் ஒன்றிப்பை போல நாம் ஒருவரோடு ஒருவர் ஆன்மீக ரீதியாக இதயபூர்வமாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த ஒன்றிப்பை எவ்வளவு வலியுறுத்தி கேட்கிறார் என்றால், கிறிஸ்தவர்களாக்கி நம்முடைய ஒன்றிப்பு தான் இந்த உலகிற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த நற்செய்தியின் சான்றாகும். இதனால் நீரனை அனுப்பினீர் என்று உலகம் நம்மை என்று இயேசு குறிப்பிடுகிறார். நாம் அன்பிலும் சமாதானத்திலும் ஒன்றிணைந்து வாழும் பொழுது நம்மை பார்க்கும் உலகம் இதோ இவர்களோடு உண்மையான கடவுள் வாழ்கிறார் என்று நம்ப தொடங்கும். ஆரம்ப கால திருச்சபையில் விசுவாசிகள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்ததைக் கண்டுதான் பிற இனத்தவர்கள் வியர்ந்து நின்றார்கள். திரு அவையும் நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களிலும் பங்குகளிலும் சமூகத்திலும் பிரிவினைகளும் சண்டைகளும் பொறாமைகளும் அழிந்து கிடக்கின்றன. நாம் பிரிந்து கிடக்கும் வரை கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நம்மால் சான்றுகளோடு அறிவிக்க முடியாது. பிரிவினை என்பது சாத்தானின் ஆயுதம், ஒன்றிப்பு என்பதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். தொடர்ந்து இயேசு, நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் என்கிறார். இயேசுனுடைய மாட்சி உலக வகையில் அதிகாரமோ அல்லது ஆடம்பரமோ அல்ல. அது சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட தியாக அன்பும் உயிர்ப்பின் வல்லமையும் தான். அந்த மாட்சியை, அதாவது பிறருக்காக தன்னை தியாகம் செய்யும் அந்த மேலான அன்பை இயேசு நமக்கும் தந்துள்ளார். தந்தை இறைவன் இயேசுவின் மீது அன்பு கொண்டது போல நம் மீது அன்பு கொண்டுள்ளார் என்ற ஒரு உண்மையை நாம் உணர்கின்ற பொழுதுதான் நம் இதயங்களில் உள்ள கசப்புணர்வுகளை நீக்கி பிறரை நம்மால் முழுமையாக மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அன்பானந்தவர்களே, இந்த இறை வார்த்தை இன்று நமக்கு ஒரு வாழ்வு அளிக்கின்ற ஒரு சவாலாக குடும்ப ஒன்றிப்பை நாம் உருவாக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள், பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள தலைமுறை இடைவெளிகள், உடன் பிறந்தவர்களிடையே உள்ள சொத்து பிணக்குகள் என எல்லாவற்றையும் இயேசுடைய பலிபீடத்தின் முன்வைப்பும் விட்டு கொடுத்தலும் மன்னிப்புமே ஒன்றிப்பின் வழிகள் என்பதை உணர்வும். இரண்டாவதாக, நம்முடைய சமூகத்தில் ஒன்றிப்பை காப்போம். ஜாதி, அந்தஸ்து, அரசியல், குழு மனப்பான்மை போன்ற மனித பிரிவினைகள் நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு நுழைய அனுமதிக்க கூடாது. ஒரே பீடத்தில் ஒரே நற்கருணாதரை பகிர்ந்து கொள்கின்ற நம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாளில் எல்லோரும் ஒன்றாய் இருக்க அந்த ஒரு உணர்வை இயேசுனுடைய இதய துடிப்போடு நம்முடைய இதய துடிப்பாக மாற்றி உலகிற்கு இறைவனுடைய அன்பை அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பில் நாம் வாழ்வோம். நாம் வாழ்கின்ற இடங்களில் அமைதியும் ஒன்றிப்பையும் விதைக்கும் கருவிகளாக மாற தூய ஆவியானவர் நமக்கு அருள் பொழிவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக என்று உன் திருமகன் இயேசுனுடைய இதய துடிப்பை இன்று நற்செய்தி வழியாக எங்களை கேட்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை, பிரிவினைகளும் சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் உமது தெய்வீக அன்பின் ஒன்றிப்பை தாங்கி வாழ எங்களுக்கு அருளை தாரும் என்று நாங்கள் தொடங்குகின்ற இந்த புதிய நாளில் உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்களது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் என்று நாங்கள் சந்திக்கும் மனிதர்களிடமும் கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற அனைத்து பலனையும் எங்களுக்கு தாரும். எங்களது குடும்பங்களிலும் நாங்கள் வாழும் சமூகத்திலும் பிரிவினை சுவர்களை தகர்த்து அன்பின் பாலங்களை எழுப்பி அன்பின் அமைதியின் கருவிகளாக எங்களை மாற்றியருளும். இன்றைய நாள் முழுவதும் உமது தூய ஆவியானவரின் வழி நடத்தலும் பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரை, இந்த மே மாதத்தில் அளித்த அனைத்து ஆசீர்வாதத்திற்காக, விடுமுறை நாட்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்றாட வேலைகளுடைய பளு மற்ற படிப்பு சுமைகளிலிருந்து எங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தர நீர் ஏற்படுத்திய இந்த மே மாதத்தை நாங்கள் நன்றி கூறுகிறோம்.
இந்த விடுமுறை நாட்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அதிக நேரத்தை செலவிடவும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருளை தாரும். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய விடுமுறை பொழுதுபோக்குகளில் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாக அமைய உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களிலும் வெளியூர் பயணங்களிலும் உமது தூதர்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். எங்களது ஆன்மீக வாழ்வில் சோர்வடைந்து போகாமல் இந்த ஓய்வு நாட்களிலும் உம்மை தேடவும் உமது வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். இந்த விடுமுறை காலம் எங்களை முழுமையாக புதுப்பித்து புதிய புத்துணர்ச்சியோடு எங்களுக்கு கடமைகளை பொறுப்புடன் நிறைவேற்ற உதவியாக மாறும். இந்த மன்றாட்டுகளை ஒன்றாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்கள் அன்னையின் பரிந்துரையோடு நாங்கள் செபிக்கின்றோம். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரை. புனித மரியே இறைவனுடைய தாயி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.